வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம மாதாந்திர ராசி பலனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், எல்லாத்துக்கும் பணத்துக்கு அவர் தான் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை அவர் 5ஆம் புத்திரஸ்தானத்தில் அந்த காரகனான அந்த குரு பகவான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் ராசிநாதன் தான். அதே போல் தனத்துக்கும் அவர் தான் அதிபதியானனால உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கறனால எதுலேயுமே ஒரு குழப்பமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் மறையக்கூடாது. அவர் வலுவாக இருந்து உங்கள் ராசியை தொடர்பு கொள்ளணும். 6ஆம் இடத்துல மறையிறனால நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும். நோய் நொடி, எந்த நோய் நொடி உங்களுக்கு இருந்தாலும் அந்த நோய் நொடியிலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. வரப்போகிற குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அற்புதமான பலாபலன் ஏற்பட போகுது. உங்கள் ராசிநாதன் நேராக 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அது அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். இப்போ ஒரு 6ஆம் இடத்துல அவர் மறைந்திருக்கறனால எதையுமே ஒரு தங்கு தடைக்கப்புறம் தான் அதை முயற்சியால் தான் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தனாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூடவே 6ஆம் அதிபதியும் அங்கே சேர்ந்துருக்கனால தொழிலில் நல்ல முயற்சிக்கு அப்புறம் ஒரு வெற்றி அடையக்கூடிய பாக்கியமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய லாபஸ்தானத்தை அந்த சந்திர பகவான், உங்களுடைய லாபாதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சியால் லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தும். இந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது எதுலேயுமே முயற்சியால் அந்த சுக்கிரனும் சேர்ந்து லாபாதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு தொழில் அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்பலனை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுடைய பாக்யாதிபதி அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே ஒரு சஞ்சரிக்க காலகட்டமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார், தனஸ்தானத்துக்கு போகிறனால அது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். மாதம் பிறக்கும்போதே உங்களுடைய பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கனால ஒரு கவர்மெண்ட் ஆதாயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. ஒரு அரசாங்கம் மூலிமா ஒரு நற்செய்தி உங்களுக்கு சேரும், ஒரு நன்மை கிடைக்கும். தகப்பனால் ஒரு ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க. தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு திருமணமாகாத ஒரு அன்பர்களாக இருந்தாலும் அற்புதமான ஒரு திருமண பாக்கியத்தை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பாக்யாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். நீச்சமாக இருக்கும்போது மனசில் ஒரு சஞ்சலைப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். விரையாதிபதி நீச்சமாகறனால செலவுக்கு உங்களுடைய விரைய பாவத்தை அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறனால ஒரு பணத்தை ஒரு யோசிக்காமல் ஒரு இடத்துல நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த விரயத்தை நீங்கள் பார்த்து பண்ணணும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 4ஆம் அதிபதி உங்கள் 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்துலேருந்து விரய பாவத்தை பார்க்குறனால ஒரு சுப விரயமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய விரையாதிபதி நீச்சமாகறனால தேவையில்லாத போய் பணத்துக்களை நீங்கள் எதுலேயும் முதலீடு பண்ண வேண்டாம். திடீர்னு போய் அதில் அடிக்ட் ஆக வேண்டாம். ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுடைய நேராக 7ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல பார்க்குறதுனால அதிலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எல்லாத்துலேயுமே வெற்றி, முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது ஸ்ரீ குமரன் ஜோதிடம். வாழ்க வளமுடன்.